சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கினா. ரஜினிகாந்தையும் தன்னையும் திமுகவினர் சிலர் சங்கி என அழைத்து வருவது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக பேசியுள்ளார். அரிசி வட்டையருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு, அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே? எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களெல்லாம் கேட்குறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். யாரை சந்திச்சார்? ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்திச்சார், என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே. ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இது சங்கி என்ற தோழர் சொல்லுங்க. சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கினா. அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்கள் எப்படி சங்கியா சொங்கியா? நீங்கள் இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது நாங்கள் 2 பேரும் சங்கி ஆயிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே, நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்குறீங்களா? அதெல்லாம் ஏங்க சார், இப்போ அது சார், இப்போ வடகிழக்கு பருவமழை நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல பெய்ஞ்சிட்டு வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க. ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான். அதனுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.